ஆனா ஏன் இவ்வளவு காஸ்ட்டுக்கு வந்து பண்றாங்கன்ற ஒரு கேள்வி ஒண்ணு எல்லா ஆண்கள் எல்லாமே கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா, ஒரு தடவை தான் யூஸ் பண்ண போறேன், ஒரே ஒரு தடவை தான், அதுக்கு ஏன் இவ்வளவு செலவு அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? ஜென்ரலா ஒரு நானே கேட்கறேன் வைங்களேன், ஒரு தடவை யூஸ் பண்றதுக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணணுமா அப்படின்றது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் தான் வந்துட்டு நல்லா வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெஸ் மாதிரி கவுன் மாதிரி ஒர்க் வச்ச வந்து ஒரு லெங்கா மாதிரி எல்லாம் போட்டு பார்த்திருக்கோம். ஆனா இப்ப நீங்க கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா கல்யாண பொண்ணை தவிர எல்லாருமே அப்படிதான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு இப்போ நான் நினைச்சேன்னா நாளைக்கே வந்து அந்த மாதிரி என்னால் ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸோ இல்லைன்னா ஒரு லெங்கா டைப்போ இல்லைன்னா ஒரு பெரிய கவுன் மாதிரி எல்லாமே நல்லா போட்டுக்க முடியும். அந்த ஜோதிகாலாம் அப்பெல்லாம் வந்து எதனா கவுன் போட நாங்கெல்லாம் அந்த பாட்டை போய் அப்படியே பார்த்துட்டு இருப்போம். சிம்ரன் எதனா ஒரு ட்ரெஸ் போட்டா போய் பார்த்துட்டு இருப்போம். இப்போ எல்லாருக்குமே அந்த ஆக்சஸ் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு லோ காஸ்ட்லயும் பண்ண முடியுது. இப்போ வந்து ஒரு டைம்ல எல்லாம் 10,000 ரூபாய்க்கு பண்றது இப்பெல்லாம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் வெறும் லுக் வரைக்கும் இருந்தா போதும், இது கம்மியா இருந்தா குவாலிட்டி எல்லாம் கம்மியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னும் பண்ணிக்க முடியுது. அப்படின்னும் போது எல்லாருக்குமே அந்த அர்ஜ் வந்துருது. ஈவன் இப்போ நம்ம ஜென்ரேஷன்ல தான் இது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. இப்போ நமக்கு அம்மா அந்த அவங்கள இருப்பாங்கல்ல, சரி நமக்கு இதெல்லாம் இல்லாம போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும்ல, ஒரு தடவை நம்ம பண்ணி பார்க்கணும். அதுதான் நீங்க சொன்னதுல இருந்து தான் நான் கேட்க வந்தேன். என்னன்னா